ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோவில் பார்த்துருக்க ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரொட்டேட்டருங்க. ஜிஎஸ் கம்பெனி ரொட்டேட்டர். இந்த ரொட்டேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். பார்ட்ஸ் எல்லாமே ஹெவியாக இருக்குங்க. இது இருக்கிற ரொட்டேட்டர்லேயே நல்ல வெயிட் அதிகமான ரொட்டேட்டர் அப்படின்னா இந்த ரொட்டேட்டர் தான் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பிளான்ச்சு, கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸு, செயின் ட்ரைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட்டாக வருது. இப்போ இது மேக்ஸிமம் வாழைக்கட்டை ரொம்ப ஹெவி லோடாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இது ஓட்டுறது தான் ஜிஎஸ் ரொட்டேட்டர் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க. வாழை ஓட்டுறது, இந்த மாதிரி நெல் அறுத்து கரும்பு ஓட்டுறது, கட்டை நல்லா பெரிய கட்டையெல்லாம் ஓட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ரொட்டேட்டர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு வண்டி கொஞ்சம் லோடாக இருக்கணும்பா. கொஞ்சம் 50 ஹெச்பிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோடு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 45 ஹெச்பிலாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு நல்லாவே இருக்கிறது தெரியும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்தளவுக்கு வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ரொட்டேட்ரு. இது ஒரு இடத்துல இடிக்குது அப்படின்னா கூட ரொட்டேட்டர் வளையத்துக்கு சான்ஸ் இல்லை நண்பா. டோர் கூட அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வளையத்துக்கு சான்ஸ் இல்லை. இப்போ மண்ணு தள்ளினா டோர் வளையும் அப்படிம்பாங்க. இந்த ரொட்டேட்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் சான்ஸ் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இல்லை ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓட்டுறதுக்கு இந்த ரொட்டேட்டர் செம்மையாக இருக்கும் நண்பா. ஸோ அதனால் நல்லா ஹெவியாக எனக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த ரொட்டேட்டர் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரொட்டேட்டர் பொறுத்த வரைக்கும் மற்ற ரொட்டேட்டர் மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வரும். ஒரு 10,000 முன்ன பின்ன வரும். இது 42 பிளேடு நண்பா. இது 42 பிளேடு நண்பா. பாருங்கள், ரொட்டேட்டரில் ரொம்ப நாளாக வண்டிக்கு வேலை இல்லாதனால என்ன வேலை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நாய்க்குட்டி கட்டி வச்சுருக்காங்க ரொட்டேட்டரில். வண்டிக்கு வேலை இல்லை அப்படின்னா வண்டியில் நாய் கட்டுறது, மாடு கட்டுறது, இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க எங்கள் ஏரியாவில். இது பிளான்ச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக இருக்கும் நண்பா. ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப லோடு கொடுத்து ஓட்டினா உங்களுக்கு இது லோடு போல்ட்டு கண்டிப்பாக கட் ஆகும் இந்த ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும். அது ஒரு சிக்கல் இருக்கு நண்பா. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. ஓகே.